ஸ்பைடர்மேனோட அனிமேஷன் சீரீஸ் ரிவ்யூ பண்ண வந்துட்டு ஒரு வில்லனோட சம்மந்தமில்லாத ஒரு மூஞ்சி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த சீரீஸோட நியூ வில்லன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூ வில்லனாக வரதுக்கு நான் நிறையா வாய்ப்பு போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம பார்க்க போகிறது எஃப்ரம்லி இந்த ஸ்பைடர்மேனோட எபிசோட் 3 பிரேக் டவுன் ரிவ்யூ ஆரம்பிக்குவாங்களா? ஸோ இந்த எபிசோடில் அந்த ஸ்பைடர்மேனோட அந்த கேரக்டர் டெப்த் அதுலாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், அந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வேலையும் பீட்டர் பார்க்கர் வேலையும் எந்த அளவுக்கு கஷ்டமானது. அண்ட் பண தேவைக்காக அவன் என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கு, அந்த நார்மல் ஆஸ்மோட் நான் நம்பி அவர் எப்படி போகிறாரு அப்படிங்கிற எல்லா எபிசோட் 3ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னா இது பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எபிசோட் 3 வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அடுத்த கொஸ்டின் சொல்ல போனோம்னா ஸ்பைடர்மேனோட கஷ்டங்களையுமே தாண்டி ஸ்பைடர்மேன் வெளியில் இருக்க ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எபிசோடாக இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கான வாய்ப்பு அதிகம். லைக் எபிசோட் 3 இருக்குன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருச்சு. லைக் அந்த நியூ 2 வில்லன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸ்பைடர்மேனா எந்த அளவுக்கு பீட்டர் எந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நார்மல் ஹவுஸ் பண்ண எந்த அளவுக்கு நம்புறாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த அதுலேயும் ஃபைனல் ஃபைட் வரும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எபிசோடாக இது வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைக் இந்த எபிசோடு பெருசாக பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லைனாலும் பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த ஸ்பைடர்மேனோட அந்த கேரக்டர் டெப்த்துக்கு இது ரொம்பவே ஆழமாக ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இது ஆழ பார்வையோடு அதாவது நல்லா டெப்த்தாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட். அதுக்காகவே இந்த எபிசோடுக்கு 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். இதே மாதிரி டெவலப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பிரேக் டவுன் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட யோசிச்சுக்க வாய்ப்புகள் அதிகம். பட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பிரேக் டவுன் ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. நிறைய வீடியோஸை ஷூட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக அடுத்து அந்த வீடியோ தான் கிரேவன் த ஹண்டர் ரோஸ்ட் பார்ட் 2 கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க.